Anna University Regulation 21 SNM Statistics and Numerical Methods question paper இது நவம்பர் 2023 question paperல உள்ள ஒரு 8 mark question. So இது third unitல இருக்கிற ரெண்டு subdivisionல ஒரு subdivision. Using Newton-Raphson method, find the root of a equation. So equation கண்டுபிடிக்க சொல்லிட்டு நமக்கு ஒரு f of x கொடுத்திருக்காங்க. அந்த f of x என்ன அப்படின்னா e power x minus x cube minus cos 25x. இது f of x. And nearer to அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நமக்கு டெசிமல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த இடத்துக்கிட்ட தான் நம்மளோட ரூட்ஸ் இருக்கு. பட் நம்ம எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து எக்ஸ் நாட். இனிஷியலா ஒரு அசம்ஷனுக்காக கொடுத்துருக்கிற பாயிண்ட். நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 4.5. எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. நமக்கு நியூட்டன் ராப்சனுக்கு நமக்கு என்ன வேணும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் வேணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர் மைனஸ் காஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் 25x. இந்த எக்ஸ் பக்கத்துல 25 இருக்கிறதுனால இன்டூ 25. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இ பவர் எக்ஸ் மைனஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 25 இன்டூ சைன் 25x. இப்போ நம்ம ரெண்டு வேல்யூ எழுதியாச்சா? இப்போ எக்ஸ் நாட் எனக்கு தெரியும். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 4.5. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். என்னோட நியூட்டன் ராப்சன் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா எழுதலாம். நியூட்டன் ராப்சன் formula xn plus 1 is equal to xn minus f of xn divided by f dash of xn. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதுல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? n-க்கு வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்படின்றதுனால n-க்கு பதிலா 0. n இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணா இது x1 ஆயிரும். இந்த பக்கம் x0 மைனஸ் f of x0 கீழே f dash of x0. ஸோ x நாட்ன்றது 4.5 மைனஸ் f of 4.5ன்றது மேல இருக்கிற நம்மளோட பாயிண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, ப்ளூ கலர்ல இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ், ரெட் கலர்ல இருக்கிறது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ மேல நியூமரேட்டருக்கு ப்ளூ கலர், டினாமினேட்டருக்கு ரெட் கலர். நான் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இப்படி வச்சிருக்கேன். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 4.5 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்ப எனக்கு இது எப்படி வரும்னா இ பவர் 4.5 மைனஸ் 4.5 ஹோல் கியூப் மைனஸ் காஸ் 25 into 4.5. இது நியூமரேட்டர். அண்ட் டினாமினேட்டர்ல e பவர் 4.5 மைனஸ் 3 into 4.5 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 25 into சைன் ஆஃப் 25 into 4.5. ஓகே, இப்போ இதை இப்படியே கால்குலேட்டர்ல மேல இருக்கிறது ஃபுல்லா ஒரு லைனாவே கொடுத்துடலாம். இல்ல உங்களுக்கு தெரியலன்னா ஒரு வேல்யூவா கொடுங்க. இ பவர் 4.5 அப்படின்றது என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ ஒரு வேல்யூவா கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 4.5 மைனஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வேல்யூ மைனஸ் 1.934. காஸ் சைன் வந்ததுன்னா மறக்காம கால்குலேட்டர்ல ரேடியன் பிரஸ் பண்ணணும். ரேடியன் எங்க இருக்கும்னா மோட்ல இருக்கும். டிஃபால்ட்டா நம்மளோட கால்குலேட்டர் வந்து டிகிரி மோட்ல இருக்கும். நம்ம காஸ் அண்ட் சைன் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணும்போது அதை ரேடியன் ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு தான் கால்குலேட் பண்ணணும். இல்லைன்னா ஆன்சர்ஸ் தப்பா வரும். ஸோ மைனஸ் 1.934 கீழே இருக்கிறத ஃபுல்லா நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 15.20. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணி வெளியில இருக்கிறதோட நான் ஆட் பண்ணும்போது 4.627. இது நம்மளோட x1 வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போக போறோம். எல்லா இடத்துலயும் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த x1 செகண்ட் ஐட்ரேஷன் n வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணா இந்த பக்கம் x2, அந்த பக்கம் எல்லாம் x1 மைனஸ் f of x1 by
f dash of x1. So x2 equal to x1 றது என்னது 4.627 minus இங்க e power 4.627 minus 4.627 whole cube minus cos 25 into 4.627. நீங்க இத்தனை தடவை பிராக்கெட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கால்சியே கரெக்டா வேல்யூ கொடுத்துரும். கீழேயும் e பவர் 4.627 இங்க மட்டும் மாறும் -3 into 4.627 whole square plus 25 into sine of 25 into 4.627. ஸோ இதை கால்குலேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 4.627 minus 0.078. இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ வந்துருச்சு. என்னோட x2 வேல்யூ 4.549. ரெண்டு ஐட்ரேஷன் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். x1 வந்து எங்க இருக்கு 4.6ல இருக்கு, அடுத்தது 4.549. ஸோ வேரி ஆயிருக்கு. அப்ப நம்ம தேர்ட் கேஸ்க்கு போகணும். தேர்ட் கேஸ் n இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணா x3, இந்த பக்கம் x2 மைனஸ் f of x2 divided by f dash of x2. அதே இடத்துல நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ x2ன்றது 4.549, இங்க f of மேல ப்ளூ கலர்ல கொடுத்திருப்போம்ல அங்க e பவர் 4.549 minus 4.549 whole cube minus cos 25 into 4.549 double bracket divided by e power 4.549 minus 3 into 4.549 whole square இங்க வந்து plus 25 into sine of 25 into 4.549. இதுல எனக்கு கிடைக்கிற வேல்யூ x3 equal to 4.549 minus of minus 0.406 47.14. So நம்மளோட ஃபைனல் வேல்யூ 4.558. இப்போ இந்த x3 வந்து நமக்கு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இல்ல, x2 549, இது 558. ஸோ வேரி ஆயிருக்கு. 5 தான் கரெக்டா இருக்கு, டெசிமல்ஸ்ல நமக்கு வேரி ஆயிருக்கு. பட் நமக்கான கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, அப் டு 3 டெசிமல் பிளேசஸ்னு கொடுத்திருக்காங்களா. ஸோ 3 டெசிமல் வரைக்கும் கரெக்டா இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ 549 அடுத்து 558 மேட்ச் ஆகல. அப்ப நம்ம நெக்ஸ்ட் கேஸ் போயிடணும். நெக்ஸ்ட் கேஸ் n ஈக்குவல் டு 3. n equal to 3 na x4 equal to x3 minus f of x3 divided by f dash of x3. இப்போ என்னோட x3 value 4.558. So 4.558 நம்ம அந்த வேல்யூஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 0.40404 divided by 51.89. இப்போ இதை கேன்சல் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 4.557 வரும். ஸோ x4 ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல நம்ம அதை டிவைட் பண்ணும்போது 0. நான் இங்கே இன்னொரு ஸ்டெப் எழுதுறேன். 4.558 மைனஸ் 0.0007 அப்படின்ற வேல்யூ வருது. ஸோ மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வரும். இப்பயும் எனக்கு மேலே இருக்கிறதோட மேட்ச் ஆகலை. ஸோ ஃபிஃப்த்து லாஸ்டா என்ன ஐட்ரேஷன் போட்டோம், ஃபோர்த்து. அப்போ இப்போ ஃபிஃப்த் ஐட்ரேஷன். ஃபிஃப்த் ஐட்ரேஷன்ல n ஈக்குவல் டு 4. n-க்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணா x5 ஈக்குவல் டு x4 மைனஸ் f of x4 by f dash of x4. ஸோ இங்க x4ன்றது 4.557. ஆல்மோஸ்ட் இங்க நமக்கு ஆன்சர் வந்துடும். இங்க கால்குலேட் பண்ணா எனக்கு மைனஸ் 0.0112 இங்க டிவைடட் பை 51.40. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். பட் என்னோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 4.557 பிளஸ் 0.0002 அப்படின்னு இருக்கு. ஸோ 3 ஜீரோக்கு அப்புறம் தான் இந்த வேல்யூ இருக்கிறதுனால ஃபைனல் ஆன்சர் 557.
என்னோட x4லயும் x5லயும் ஒரே வேல்யூ வந்ததுனால root of the equation is 4.557. Equation is 4.557. அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது நவம்பர் டிசம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. SNM கொஸ்டின் பேப்பர். அப்ளை காஸ் எலிமினேஷன் மெத்தட் டு சால்வ். ஒரு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணணும். முதல்ல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 2x minus y plus 3z equal to 9. அடுத்தது x plus y plus z equal to 6. Third, x minus y plus z equal to 2. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதுறதா இருந்தா இந்த எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எழுதுனா அது என்னோட ஏ மேட்ரிக்ஸ். அண்ட் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஒய் இசட்டு, ஈக்குவல் டுல இருக்கிறது பி. ஸோ இதை வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஏன்றது இங்க இருக்கிற எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட். ஸோ 2 minus 1 3 1 1 1 1 minus 1 1. இது நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ். எக்ஸ் மேட்ரிக்ஸ்ன்றது எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ்ன்றது 9 6 2 ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ இதை வந்து நம்ம ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பியை ஏ கமா பி அப்படின்னு எழுத போறோம். இதோட பேர் வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏ கமா பி, ஏயோட வேல்யூ 2 minus 1 3 1 1 1 1 minus 1 1. இங்க நடுவில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. 9 6 2. இப்போ நம்ம ஏ கமா பின்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை எப்படி எலிமினேட் பண்ண போறோம்னா அப்பர் ட்ரையாங்குலர்ல வேல்யூ இருக்கணும் அண்ட் லோவர் ட்ரையாங்கிள் நமக்கு 0 ஆகணும். லோவர் ட்ரையாங்கிள்னா எந்த இடம்னு காட்டுறேன், எந்தெந்த வேல்யூ நமக்கு 0 ஆகணும்னு காட்டுறேன். இதுதான் இது நம்ம டயக்னலுக்கு கீழே இருக்கிறது தான் லோவர் ட்ரையாங்கிள். ஸோ இந்த வேல்யூ நமக்கு 0 ஆகணும். இந்த 3 வேல்யூவும் 0 ஆக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்டெப்பா நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற இந்த முதல் வேல்யூ 2ன்னு இருக்கு. அது 1ஆ இருந்தா நமக்கு பெட்டரா இருக்கும். அதனால ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் நம்ம என்ன பண்ண போறோம், ஷிஃப்ட் பண்ண போறோம். ஆப்ரேஷனை இங்க ஓரமா எழுதுறேன். ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் மாத்தி எழுதுறோம். அதனாலதான் அது டபுள் ஹெட்டட் ஆரோ. வேற எதுவுமே நம்ம பண்ணல. அப்படியே மாத்தி எழுதுங்க. ரோ 1ல இருக்கிறது மேல 2ல இருக்கிறது கீழே வந்துடும். 1ல இருக்கிறது ஃபுல்லா அப்படியே மேல போயிடும். சாரி, 2ல இருக்கிறது அப்படியே ஃபுல்லா மேல போயிடும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அப்படியே கீழே வந்துடும். 9 1 minus 1 1 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஓவர். இப்போ நான் ஒவ்வொன்றிலையும் இந்த மறக்காம இந்த லைனை போட்டுட்டே வரணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஏவை மட்டும்தான் அப்பர் ட்ரையாங்குலரா மாத்த போறோம். அடுத்த ஆப்ரேஷன் நம்ம என்ன எழுதலாம்னா எனக்கு 2 வந்து 0 ஆகணும். அப்ப இந்த ரோ 2 நான் எப்படி எழுதுறேன், ரோ 2 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ரோ 1. ரோ 1ல இருக்கிற வேல்யூ எல்லாம் 2க்கு மல்டிப்ளை பண்ணா அது 2 ஆயிடும். இங்கேயும் 2 வந்துடும். ஸோ மைனஸ் பண்ணிட்டா என்ன ஆயிடும், 0 ஆயிடும். இதுக்கான கால்குலேஷன்ஸை ஓரமா எழுதி காட்டுறேன் பாருங்க. ரோ 2 வேல்யூ 2 minus 1 3 9. ஸோ இன்டூ ரோ 1 ஃபுல்லா மைனஸ் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 12 ரெண்டையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணா எனக்கு இது 0 ஆயிரும். ஸோ 0 மைனஸ் 1 மைனஸ் 2ன்றது மைனஸ் 3, இங்க 1, இது மைனஸ் 3. இதுதான் என்னோட புது ரோ 2. ரோ 2ஓட ஸ்பேஸ்ல போய் இதை எழுதுங்க. 1 1 1 6. ரோ 2ஓட ஸ்பேஸ்ல 0 மைனஸ் 3 1 மைனஸ் 3. ரோ 3 அப்படியே தான் இருக்கு. 1 மைனஸ் 1 1 2. ஸோ ஒரு வேல்யூ 0 ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோ 3ல இருக்கிற அந்த 1ஐயும் 0 ஆக்க போறோம். அதுக்கான ஆப்ரேஷன். அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அப்படியே மைனஸ் பண்ணா போதும். ரோ 3 மைனஸ் ரோ 1. 3ஐயும் 1ஐயும் நம்ம மைனஸ் பண்ணாலே போதும். இங்க எழுதுறேன் பாருங்க. ரோ 3 வந்து மேல எழுதிக்கோங்க. 1 மைனஸ் 1 1 2. ரோ 1 1 1 1 6. நடுவில் மைனஸ் அப்ளை பண்ணா இது கேன்சல்.
இங்கே நடுவில் மைனஸ் அப்ளை பண்ணால் இது -2. இங்கே மைனஸ் அப்ளை பண்ணும்போது இது கேன்சல் ஆகி 0. 2 - 6ன்றது 4 -4. இதுதான் நம்மளோட ரோ 3. ஸோ ரோ 3 நம்ம என்னென்னு எழுதலாம்? ஏற்கனவே அங்கே இருக்கு 1 1 1 6 0 -3 1 -3 1 சாரி 1 இல்லை, இப்போ மாறி இருக்குல்ல 0 -2 0 -4. இது நம்மளோட புது மேட்ரிசஸ். இப்போ நமக்கு இதில் எக்ஸ்ட்ராவா ஒரு -2 இருக்கு. அந்த இப்போ லாஸ்ட் ரோவை நான் என்ன பண்ணலாம், லாஸ்ட் ரோவில் ஃபுல்லாகவே வந்து 2 டேபிள்ஸில் இருக்கு. அதனால நான் அதை டிவைட் பண்ணுறேன். எப்படி டிவைட் பண்ணிக்கலான்னு பாருங்க. ரோ 3யை -2ஆல டிவைட் பண்ணி எழுத போகிறோம். ஒவ்வொரு வேல்யூவையும் நான் -2ஆல டிவைட் பண்ண போகிறேன். ஈஸியாக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணுறோம். 0 -3 1 -3 அண்ட் காமனாகவும் இருக்கு பாருங்க. மைனஸால டிவைட் பண்ணுறதுனால அது +1ஆ மாறிடுது. -2ஆலேயே டிவைட் பண்ணுறோம். ஸோ இது 1 0 இது 2. சாரி, இது வந்து நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்லேயே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஸோ இப்பயும் நமக்கு ஒரு 1 வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. 1 வந்து எங்க எக்ஸ்ட்ராவா இருக்குன்னா இந்த 1 மட்டும் நமக்கு 0 ஆக வேண்டியது 0 ஆகாம இருக்கு. ஸோ இதை சேஞ்ச் பண்றதுக்காக நான் அடுத்த ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறேன். அடுத்து என்ன ஆப்ரேஷன் பண்ண போறேன்னா ரோ 3 தானே மாறணும். ஸோ ரோ 3யை வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதை ரோ 2ஓட ஆட் பண்ண போறோம். ஏன்னா ரோ 2ல ஏற்கனவே -3 இருக்கு. ரோ 3யை 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 0 3 0 6. ரோ 2வை நான் வந்து அப்படியே எழுதிக்கிறேன். 0 -3 1 -3 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 0. இதுவும் கேன்சல் ஆகி 0 1 3. இதுதான் என்னோட புது ரோ 3. ரோ 3ல கொண்டு வந்து எழுதுனா எனக்கு என்ன வரும்? 1 1 1 6 0 -3 1 -3 அண்ட் லாஸ்ட் ரோல 0 0 1 3. இப்போ இங்கே முடிஞ்சிருச்சானா முடிஞ்சிருச்சு. எனக்கு கீழே 3 ஜீரோஸ் வரணும். டயகனலுக்கு கீழே இருக்கிற 3 வேல்யூவும் 0வா வரணும். 0 வந்துருச்சு. ஸோ என்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரிவர்ஸ் சப்ஸ்டியூஷன்ல போறோம். ரிவர்ஸ் சப்ஸ்டியூஷன்னா லாஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்க. லாஸ்ட் ரோல இருக்கிறது எக்ஸ் ஒய் கிடையாது, வெறும் இசட் தான் இருக்கு. எக்ஸும் ஒய் 0 ஆயிடுச்சா? இப்போ இசட் ஈக்குவல் டு 3. லாஸ்ட் ரோல இசட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ அதுக்கு முன்னாடி ரோ பாருங்க -3y. அங்கே -3 இருக்குல்ல, அது y. பக்கத்தில் வெறும் 1, அதனால இசட் ஈக்குவல் டு -3. இசட்டோட வேல்யூ நமக்கு தெரியும், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த இசட் வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. +3 ஈக்குவல் டு -3. இந்த +3யை அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணும்போது -3y ஈக்குவல் டு -3 ஏற்கனவே இருக்கு, இன்னொரு -3. ஸோ -3y ஈக்குவல் டு -6. மைனஸ் கேன்சல் ஆயிரும். y ஈக்குவல் டு 6/3, தட் இஸ் 2. ஸோ y 2ன்னு கிடைச்சிருச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, 1 1 1 ஈக்குவல் டு 6. ஸோ x பிளஸ் y பிளஸ் z ஈக்குவல் டு 6. இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு தெரியாது. y வேல்யூ 2, z வேல்யூ 3 ஈக்குவல் டு 6. 2 + 3 5. அப்போ x ஈக்குவல் டு 6 - 5. x equal to 1. இதுதான் காஸ் எலிமினேஷன் மெத்தட். இப்படிதான் நம்ம சைமல்டேனியஸை சால்வ்